ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த தென்னையோட மண்டையோட குறுந்தெடுத்து தோரம் வைக்க போகிறோம். அதாவது பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம். இதுதான் தென்னை மண்டையோட குறுந்து. இது சின்னதாக இப்படி கட் பண்ணோம். கேபேஜு பொடி பண்ணுற மாதிரி சின்னதாக கட் பண்ணலாம். கட் பண்ணி எல்லாம் வச்சுக்குவோம். இதே மாதிரி துருதுருவாக கட் பண்ணி எடுக்கணும். அடுத்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம் 1. அதையும் இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருவோம். வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி அடுத்து இது ஒரு மூடி தேங்காய் எடுத்து அடுத்து வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், பூண்டு இதை நம்ம சதைச்சி எடுத்துக்கலாம். வணலி அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். போட்டு கடுகு போட்டுனதும் உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, தாளிப்பு விடும். இதை போட்டு விடுவோம். போட்டு கிளறி விடுவோம். நல்லா கிளறி உப்பு போடணும். தேவைக்கு உப்பு இப்படி அடைச்சி வச்சு இப்போதே ஒரு நல்ல அழகான வாசனை வரும். அப்போவே சாப்பிடும் போல் இருக்கும். மூடி போட்டு மூடி விடுவோம். வெந்துச்சு. இனி நம்ம அரைப்பை போட்டு விடுவோம். அரைப்பை போட்டாச்சு. இப்படி கலர் விடுவோம். நல்லா இப்போவே நல்ல வாசனையாக வருது. அரைப்பு போட்டதும் இப்போவே சாப்பிடாம போல் இருக்குது. இந்த வீடியோ நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் தென்னை மண்டை கிடச்சிருந்தா இதே மாதிரி பொரியல் பண்ணலாம், பாயசம் வைக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.